அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த அற்புதமான கந்தர் அனுபூதியினுடைய 24வது பாடலையும் அதனுடைய பொருளையும் இன்றைய தினம் நாம் முருகப்பெருமானுடைய அருளோடும் அருணகிரிநாத சுவாமிகளினுடைய ஆசிகளோடும் உணர்ந்து கொள்ளலாம். கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரோடு குன்று துளைத்த நெடும் போர்வேல் புரந்தர பூபதியே. அருணகிரிநாத சுவாமிகள் இந்த அனுபூதியிலே அப்பன் முருகப்பெருமானை நெடும் போர்வேல் புரந்தர பூபதியே என்று அழைக்கின்றார். அதாவது சூரபதுமனை ஒரு நொடியில் ஒரு கணத்தில் அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் முருகப்பெருமான். ஆனால் அவன் திருந்துவதற்கான வாய்ப்பை பல யுகங்களாக முருகப்பெருமான் அவனுக்கு கொடுத்தும் அவன் திருந்தாத காரணத்தினால் இறுதியாக மாமரமாக நின்ற அந்த சூரபதுமனை இரண்டாக தன்னுடைய வேலினால் பிளந்து மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடனே வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான். இதில் இருந்து நமக்கு முருகப்பெருமான் உணர்த்தக்கூடியது என்னவென்றால், ஒருவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை கெட்ட விஷயங்களை அகற்றி கொண்டாலே முருகப்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கான அருளை முருகப்பெருமான் வழங்கக்கூடியவன். அப்பேற்பட்ட கருணை கடலான அந்த கந்த பெருமானை எண்ணுவதற்கான அருள் ஆசியை நமக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக தந்தே தீருவான். அருணகிரிநாத சுவாமிகள் இன்னொரு கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கின்றார். அதாவது அழகிய கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய அந்த மங்கையர் மீது தான் கொள்ளக்கூடிய மயக்கத்தில் இருந்து விடுபட்டு இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய மனதில் எப்போது தோன்றும், அதற்கான அருளாசியை நீ எனக்கு வழங்க வேண்டும் முருகா என்றும் கேட்கின்றார். அருணகிரிநாத சுவாமிகள் நமக்காக கேட்கின்ற இந்த அற்புதமான கந்தர் அனுபூதியினை நாம் தொடர்ந்து பாராயணம் செய்து நிச்சயமாக கருணை கடலான கந்த பெருமானுடைய அருளையும் அவனுடைய திருவடிகளை அடைவதற்கான அருளாசியையும் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.